இந்த மண்ணை விட்டு இறந்து போன யாரையும் பற்றி பொதுவாக விமர்சனம் பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் நானுமே. ஆனால் இந்த மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் தேவையில்லாத ஒரு கட்டுக்கதைகளை திரைக்காவியமா எடுத்து வெளியில கொண்டு வரும்போது சில விஷயங்களை நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். பைசன்ல அமீர் அவர்களோட கேரக்டரை கொண்டு வராங்க, அப்புறம் நம்ம லால் அவர்களோட கேரக்டரை கொண்டு வராங்க. அவர் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே கூட என்னோட சமுதாயம் சார்ந்து சில விஷயத்த அதில் வச்சிருக்கேங்கிற மாதிரி எல்லாம் பேட்டிகள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம படத்தை பார்க்குறோம். படத்தை பார்க்கும்போது அச்சு அசலா அது எங்க நாடார் சமுதாயத்துல அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களோட கேரக்டரா அந்த லால் அப்படிங்கிறவரோட கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. திரு அமீர் அவர்களோட கதாபாத்திரம் நம்ம பசுபதி பாண்டியன் அவர்களை குறிக்குது. எனக்கு இதுல எங்க இந்த படத்துல முரண்படுறேன் அப்படின்னா, எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருக்கவங்க எங்க நாடார் சமுதாயத்திலே கூட எல்லாரும் என்ன நினைக்காங்க அப்படின்னா, வெங்கடேச பண்ணையாரா நல்லா தானே காமிச்சிருக்காங்க, ஏன் நீங்க இந்த படத்தை எதிர்க்கீங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்றாங்க. அதுவே புரிதல் இல்லாம தான் சொல்றாங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, வெங்கடேச பண்ணையார் யாருக்கும் எந்த தீங்கோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கோ போகக்கூடிய நபர் கிடையாது. முதல்ல ஏதோ ஒரு வகையில பசுபதி பாண்டியன் அவர்கள் இருந்தப்ப இந்த பசுபதி பாண்டியனோட கதாபாத்திரத்தை இந்த பைசன் திரைப்படத்துல அவங்க கொண்டு வரணுங்கிறதுக்குள்ள காரணமே இல்லை. பைசன் படத்துல அந்த கபடி பிளேயருக்கும் அமீர் அவர்களோட கேரக்டருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க?